எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ காசு தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ காசோட ப்ரைஸ் பேஷன் வந்து கிரிப்டோ காசோட டெக்னிக்கல் சப்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஐ லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $72,086 இருக்குங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த ஏரியாவிலேருந்து தான் பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நம்மளுக்கு வந்து ஒரு பெனன்ட் ஷேப்பில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பெனட்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 71,300. ஓகேங்களா? இதுக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் இது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதாவது 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அட்லீஸ்ட். ஓகேங்களா? இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஸோ 4 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் வைக்கும், ஏன்னா நல்ல மொமெண்டம் நல்லாவே இருக்குது. ஸோ க்ளோஸ் வைக்கும் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு நேற்று டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். ஸோ நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த சப்ளை ஏரியா ஒன்று இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த சப்ளை ஏரியாவும் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? இன்னும் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,300. ஸோ இதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிச்சின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னது பெனண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனண்ட்டோட டார்கெட் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $90,000 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஏரியாவே நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ ஹோல் ஏரியான்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $80,000லேருந்து $95,000. ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு சப்ளை ஏரியா தான். ஸோ ப்ரைஸு மேபி நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அகெயின் ஒரு கன்சல்டேஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த மூவ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 95,300 உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் அடுத்த மூவ் வந்து ஒரு அக்ரெசிவான மூவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே போய் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹையை கட் பண்ணி மேலே போன பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஏரியா, இங்கே ஏதாவது டிமாண்ட் ஏரியா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த டிமாண்ட் ஏரியாவும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாலாம் வந்து நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியா கூட மேக்ஸிமம் வந்து இதை எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பெனண்ட் மட்டும் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இதை கூட இந்த லைனை கூட எடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பெனண்ட் மட்டும் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஹோல்டு பண்ணலாம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ நம்ம வீக்லி கேண்டலை பார்த்துருவோங்க. ஸோ வீக்லி கேண்டலில் என்ன ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன வார கேண்டல். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கேண்டல் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த கேண்டல் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸான, அதாவது இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோக்கு கீழே, அதாவது இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த ஸ்பின்னிங் டாப்பு லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும். பட் ஆனால் க்ளோஸ் வைக்காமல் நம்மளுக்கு விக்கு மட்டும் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதோட ஹையை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழே விக் வச்சுட்டு ப்ரைஸ் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதுக்கு அடுத்த வாரமும் சொல்லியிருந்தேன் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டல் ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான புல் கேண்டலும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ போன வாரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த கேண்டல், போன வார கேண்டல் என்ன பண்ணிங்கன்னா திரும்ப வந்து ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏரியாவை வந்து ரீடெஸ்ட் எடுத்து, அதாவது இந்த விக்கு பாட்டை, ஓகேங்களா, இந்த விக்கு பாட்டை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ப்ரைஸ் நம்மளுக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கேண்டல் நம்மளுக்கு இந்த ஹையை உடச்சியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹைன்றது ஆல் டைம் ஹையை சொல்கிறேன். சரிங்களா? இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ அப்படி மேலே போனதுன்னா இந்த பார்ட் நம்மளுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ப்ரொடெக்டட் ப்ரைஸ் ஆகிடும். ஓகேங்களா? ப்ரொடெக்டட் ப்ரைஸ்னால் இதுக்கு கீழே ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே எங்கே போனாலும் திரும்பவும் கீழே வந்ததுன்னா இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ஒரு டிமாண்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு திரும்ப இந்த ஏரியாவிலேருந்து போகும். ஸோ அப்படி மேலே நல்லா போயிட்டு திரும்ப ப்ரைஸ் இந்த ஏரியாக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, அது எப்போ வருன்றதுல தெரியாது. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டல், அதாவது போன வாரம் வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம சொல்லணுன்னா ஆல் டைம் ஐ ப்ரீவியஸாக இருந்தது இல்லையா, ஆல் டைம் ஐயில் அந்த லைனு. ஸோ ப்ரீவியஸாக அந்த ஆல் டைம் ஐக்கு மேலே போய் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த க்ளோஸை பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட 69,359. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸாக இருந்தால் ஆல் டைம் ஐக்கு மேலே போய் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிற மாதிரி தெரியுது மார்க்கெட்டு. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த ஹையை ப்ரைஸு உடைப்பான். ஓகேங்களா, உடைச்சி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டலும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியா ப்ளஸ் வந்து சப்ளை ஏரியா எல்லாமே வந்து நான் என்னோட டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். என் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த பெனண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னா ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் 1.5 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் இந்த பெனண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லைன்றது. ஸோ ஒன்ஸ் இந்த பெனண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனண்ட் பேட்டர்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை இது பெனண்ட் பேட்டர்னாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகாது, அப்படியே அக்ரெசிவ் மூவ் கொடுத்துட்டு மேலே போய்கினே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கு புல் பேக் ஆகி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, ஓகே. ஸோ ஒரு வேளை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெனண்ட் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு புல் பேக் பெரிய லெவலில் வராதுங்க. டேரெக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு டேரெக்டாக வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை இது புல் பேக் ஆகி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புல் பேக் ஆகிறதுக்காக கீழே வருதுன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு வகையிலும் சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $85,000. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தான் காட்டுது மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து இந்த 80,000லேருந்து 95,000 ரேஞ்சுக்குள்ளே போயிடும் கண்டிப்பான முறையில். ஓகேங்களா, ஸோ புல் பேக் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, இப்படி புல் பேக் ஆகிட்டு கீழே வந்து திரும்ப மேலே போகுதுன்னா நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னோட இதுவும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையோட மிடில் லைனு இந்த இடத்துல தான் வருது. அதாவது கிட்டத்தட்ட 88,000 மேபி இந்த இடத்துல போயிட்டு கூட ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டிமாண்ட் நம்மளுக்கு இருக்கும். அந்த டிமாண்ட் என்ன பண்ணணும்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அகெயின் நம்மளுக்கு இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.